இடைத்தேர்தலில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தா போட்டிருவீங்களா? நான் இப்ப இருக்கிற மனநிலையில நான் அதை பத்தி யோசிக்கிறேன். ஆதிக்காவோட குதிரை பேரம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. நாலு எம்எல்ஏக்கள் வந்து நீங்க ராஜினாமா பண்ணிட்டு போகும்போது அதுக்கு வந்து குதிரை பேரம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி மீடியாக்கள்ல அதை பத்தி மற்ற கருத்துக்களை விட எனக்கு வந்து கருத்துக்காக நான் பதில் சொல்றேன். நான் என்னுடைய தேர்தல் களத்துல என்னுடைய தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாட்கள்ல இருந்து நான் கட்சியிலிருந்து ₹1 பெறவில்லை. ஒரு இங்க இருக்கிற தொழிற்சாலைகளோ இல்ல மற்ற இடத்துலயோ நான் எந்த டொனேஷன் எந்த ஒரு ரூபாய் கூட பெறாம என்னுடைய சொந்த நிதியில நான் வெற்றி பெற்றோம். சொந்த நிதியில தான் நான் இதை களம் கண்டேன். அது உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது நான் குதிரை பேரத்துக்கு போய் தான் இதை வாங்கணுங்க, இதை போய் செய்யணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. நான் மக்கள் பணிக்காக மட்டுமே இதை செய்தேன். இதை நான் எந்த இடத்துல ப்ராமிஸ் பண்ண சொன்னாலும் பண்ணேன். குதிரை பேரம்ங்கிறது அங்க கிடையாது. இவங்க எல்லாரும் குதிரை பேரம்னு பேசி அந்த ஆட்சியை இழிவுபடுத்தணுங்கிறதுக்காக பேசக்கூடிய ஒரு செயல். எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த குதிரை பேரமும் நடக்கவில்லை. அடுத்த எம்எல்ஏ பதவி வந்து வேட்பாளராக அறிவிப்பாங்களா அப்படின்னு தெரியல. இப்ப இது வந்து நீங்க வந்து ஒரு அவசரமா எடுத்த முடிவு மாதிரி தானே தெரியுது. மக்களுக்கு வந்து அவசரமா எடுத்த முடிவுங்கிறது என்னுடைய இயக்கத்தினால நான் தள்ளப்பட்டேன்னு சொல்றதா, எங்களுடைய அதிமுகவினுடைய அதாவது முன்னிருந்த அதிமுகவினுடைய சூழ்நிலையால் நான் நிர்கதியாக நின்ற போது எடுத்தப்பட்டு தள்ளப்பட்ட ஒரு முடிவுதான் இது. எங்களுக்கு நான் இதை எந்த நம்மளுடைய கட்சியை உதாசீனப்படுத்த வேண்டும் என்றோ இங்க அந்த எண்ணத்தோடு செய்யப்பட்ட முடிவா இல்ல. தாராபுரத்துல 81,000 வாக்குகள் பெற்றுக்கிறீங்க. சுமார் 16,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றுக்கிறீங்க. அந்த மக்கள் வந்து அதிமுகவினுடைய பிரதிநிதியாக வேட்பாளராக தெரிவித்தா உங்களுக்கு அந்த ஆதரவு அம்மாவோட ஆதரவு கொடுத்தாங்க. இப்ப அந்த கட்சியிலிருந்து விலகி போயிட்டு மீண்டும் மக்களை நீங்க சந்திக்கும் போது அவங்க எப்படி அதை எதிர்கொள்வாங்க? மக்களுக்காக பணி செய்யும் போது அவங்க ஏத்துக்குவாங்க. அவங்களுடைய கோரிக்கைகள் இன்னைக்கு மக்கள் அவங்களுடைய கோரிக்கையை ஏத்து நம்ம அவங்களுக்காக பணி செய்ய போகும்போது அவங்க ஏத்துக்குவாங்க. அதிமுக வந்து தள்ளப்பட்டவங்க அதிமுகவினுடைய சூழ்நிலை 2 பிளவா பற்று இருந்ததுனாலதானே போக முடிஞ்சு. அதாவது தள்ளப்பட்ட நிர்கதியா நிக்கிறோம், என்ன செய்வோம்னு ஒரு முடிவு வரும்போது இந்த இயக்கம் நல்ல சிறப்பா செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போதுதான் நம்ம அந்த ஒரு இங்க தாவேக்காக்கு இந்த ஒரு நல்ல ஒரு இந்த ஆட்சி நல்லா இருக்கு, இந்த ஆட்சியின் பின்பு போகும்போது மக்களுக்காக நம்ம மக்களுக்காக நம்ம பணியாற்ற முடியுங்கிற ஒரு முடிவு எடுத்துதான் போகும்.